வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது த வாக்கிங் ஆஃப் அ நேஷன் அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இதில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ், ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 50 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட சீரிஸ். அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரியோட ஒரு டார்க்கஸ்ட் இன்சிடென்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். இந்த சம்பவம் 1919 நடந்திருக்கும். அதாவது ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆக்டுக்கு அகேன்ஸ்டாக நிறைய இந்தியர்கள் வந்து அமைதியான முறையில் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனாக அந்த மக்கள் மேலே ஜெனரல் டயர் தலைமையிலான ஆர்மி வந்து அவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கொடூரமான முறையில் சுட்டு நிறைய பேரை கொல்றாங்க. கணக்கில் தெரிஞ்சு ஒரு 400 பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் 1000க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அன்அஃபிஷியல் கவுண்ட்டுமே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஜெனரல் டயர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். பட் இவங்க ஒரு வித்தியாசமான கான்ஸ்பிரசி தியரி ஒன்று சொல்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் கவர்னர் தான் இதுக்கெல்லாம் காரணம், அதுவும் இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராந்தி லால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வழக்கறிஞர். இவர் ஆக்சுவலாக ஹண்டர் கமிஷன், அதாவது இந்த ஒரு படுகொலை இருக்குல்ல, இதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் ஹண்டர் கமிஷன். ஸோ இதை சார்ந்தவர் தான் இவர் அது வரைக்கும் வந்து பிரிட்டிஷர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த ஒரு சம்பவம் அவரையும் ஒரு கிளர்ச்சியாளராக மாற்றுது. அண்ட் இவர் எப்படி அந்த கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி இதை ப்ரூவ் பண்ணுறாரு, அண்ட் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அண்ட் அந்த இன்சிடென்ட்டின் போது யார் யாருக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான். பொதுவாக இந்த மாதிரியான உண்மை சம்பவங்களுக்கான அந்த கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும். அதுலேயும் இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ஒரு டார்க்கஸ்ட் இன்சிடென்ட். ஸோ இதுக்கு என்ன கான்ஸ்பிரசி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையிலே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் அந்த ரவுலட் ஆக்டில் தொடங்கி அதுக்கான போராட்டம் எப்படி நடக்குது, அண்டு எதனால இவங்க அதை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க, எப்படி பிளான் பண்ணாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்பவே சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் அப்படின்றது எல்லாமே ரொம்பவே நீட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கலவரத்தை வந்து படமாக்கின விதம் அப்படின்றதுமே கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாகவே ஆக்கியிருந்தாங்க. அதே மாதிரி இது 1919 நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அந்த டைமுக்கான அந்த பீரியாடிக் செட்டப் அப்படின்றதுமே ரொம்ப சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவரால் ஒரு மாதிரி நல்ல நீட்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான். பட் ஸ்டில் இந்த சீரிஸோட அந்த ஃபஸ்ட்டு 3 எபிசோட் கடந்த உடனேயே இந்த சீரீஸில் யார் இதுக்கெலாம் காரணம், அண்ட் எதை நோக்கி போக போகுது, அண்ட் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவே மாறிடுச்சு. அண்ட் இவங்க அதை கொண்டு போன விதம் இருக்குல்ல, ரிமைனிங் எபிசோட்ஸ், அதை வந்து பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகல, பயங்கர அன்ஆர்கனைஸ்டாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த எபிசோட்ஸில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் அந்த இனிஷியலாக கொடுத்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி டுவர்ட்ஸ் எண்டும் ப்ராப்பராக முடிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் ஓவரால் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.